எல்ஜிடிக்கான ஐசி கேட்டாமல் எல்இடிஎஸ் கேபிள் மூலயமா கனெக்ட் பண்ணுற மாதிரி போட்டிருக்கேன். எஃப் ப்ரோக்ராம் தான். இதில் வந்து மிரர் ப்ராப்ளம் நிறைய வரும். இதில் நம்ம பேனல் மாற்றும் போது அதுக்கு வந்து இதை வந்து மிரரிங் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு ஒன்று இருக்குது. ஆல்ரெடி ஒரு ஃபைல் ஒன்று இருக்குது, மிரர் ஃபைலு. அது வந்து 04 இது 08 ஐசி. அதனால் இதை வந்து 2ன்னு போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்போது இதை சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு சேவ் பண்ண ஃபைலு பஃபர் செக் பண்ணி பார்ப்போம். பஃபர் கரெக்டாக இருக்கும். இதை அப்படியே ரைட் பண்ணிடுவோம். ரைட் ஆகிடுச்சு. ரைட் ஆன ஃபைலு அந்த ஐசியில் கரெக்டாக இருக்கா அப்படின்றதே நம்ம செக் பண்ணிடணும். கரெக்டாக இருக்குது. ரெண்டு பின் ஃபைல் இருக்குது. இது வந்து ஒரு பின் ஃபைலும் இது ஒரு பின் ஃபைலும் இருக்குது. ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா மிரருக்கு தான் எடிட் பண்ணி வச்சுருக்கு ஃபைல். இது அதில் பார்த்திங்கன்னா ஃபைல் வந்து கரெக்டாக சேவ் ஆகிடுச்சு. ஃபைல் இஸ் சேவ்டு, ஃபைல் சேவ்டு. ஓகே, எல்லாம் ஸ்டார்டிங் வீடு ஆட்டோ வெரிஃபிகேஷன் எல்லாமே முடிச்சு கரெக்டாக வந்துடுச்சு. ஓகே, தேங்க்யூ. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 2-3 இது பண்ணும்போது பார்த்திங்கன்னா மிரர் சாஃப்ட்வேர் பண்ணும்போது நான் வந்து இந்த ஐசி வந்து ப்ரோக்ராம் ஐசி வந்து கழட்டிட்டு இந்த ஸ்லாட்டில் இந்த ஸ்லாட்டில் தான் வந்து சென்டராக தெரியுதுங்களா, இந்த ஸ்லாட்டில் அந்த ஐசி வச்சு சால்ட்ரிங் பண்ணி இது மூலயமா தான் வந்து நான் வந்து சாஃப்ட்வேர் போட்டேன். ஒரு 3 இதுக்கு வந்து எடிட் பண்ணேன். இப்போ வந்து ஒரு சின்ன ஐடியா ஒன்று கிடைச்சது. அந்த ஐடியா மூலமாக ட்ரை பண்ணி பார்ப்போமே, கரெக்டாக ஃபைல் ஒர்க் ஆகுதா இல்லையா, இல்லை ரீட் ஆகுதா என்னன்றதை ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டு பார்த்தேன். ஒரு நண்பர் கொடுத்த ஐடியா இது.
கரெக்டாக இருக்குது. தேங்க்யூ.